ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிபிர்த்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். இன்றைய பாடல்: வன்பும் எளிமையும் சூழும் நாட்டிலே, வன்பும் எளிமையும் சூழும் நாட்டிலே, வாழ்வில் உணர்வு சேர்க்க எம் வாழ்வில் உணர்வு சேர்க்க நீ அன்றை நற்றமிழ் கூத்தின் முறையினார், அன்றை நற்றமிழ் கூத்தின் முறையினார் ஆடி காட்ட மாட்டாயா கண்ணே, ஆடி காட்ட மாட்டாயா. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. அன்பில்லா நெஞ்சில், அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடினே அல்லல் நீக்க மாட்டாயா கண்ணே, அல்லல் நீக்க மாட்டாயா. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை தக்காளி செடியா மூங்கில் செடியா. ஒரு ஊர்ல ஒரு தாத்தா தன்னோட பேரனுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த தாத்தா அவரோட பேரனுக்கு கதை மூலியமா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. சொல்லியும் கொடுத்தாரு. ஆனா கதையா சொல்றத விட நிஜ வாழ்க்கையில ஒரு அனுபவமா தந்தா இன்னும் அந்த பேரனோட மனசுல ஆழமா பதியும் அப்படின்னு நினைச்சாரு. ஒரு நாள் அந்த பேரனை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய தோட்டத்துல 2 விதைய கொடுத்து அந்த 2 விதையும் தோட்டத்துல விதைக்க சொன்னாரு. அந்த பேரனும் அந்த 2 விதையும் தோட்டத்துல விதைச்சாரு. தினமும் எப்படி அந்த விதைக்கு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பேரனும் ரொம்ப ஆசையா 2 விதைக்கும் தினமும் தண்ணி ஊத்துனாரு. ஒரு 15 நாள்ல ஒரே ஒரு விதை மட்டும் தக்காளி செடியா முளைக்க ஆரம்பிச்சது. ஆனா இன்னொரு விதை செடியா முளைக்காம அப்படியே இருந்துச்சு. தக்காளி செடியை பார்த்த உடனே பேரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே சமயத்துல இன்னொரு விதை முளைக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டான். தாத்தா, அது முளைக்கலனாலும் பரவாயில்ல, அது எப்போ முளைக்கணுமோ அப்போ முளைக்கும், ஆனா நீ தினமும் அதுக்கு தண்ணீர் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பேரனும் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தார். இந்த பக்கம் பார்த்தா தக்காளி செடி தண்ணி ஊற்ற ஊற்ற நாள் ஆக ஆக நல்லாவே முளைச்சு தக்காளியும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னொரு விதை மட்டும் முளைக்கவே இல்லை. ஒரு பக்கம் அந்த பேரனுக்கு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயங்கர வருத்தம்தான். ஏன்னா இந்த செடி
தக்காளியே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சே, ஒருவேளை அந்த செடியும் முளைச்சிருந்தா அதிலிருந்து என்னென்னமோ நம்மளுக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டாரு அந்த பேரன். மாசம் மாசம் தக்காளி எடுத்து அவங்க அம்மா கிட்ட போய் கொடுத்து அந்த தக்காளியில சமைச்சு சாப்பிடும்போது அந்த பேரனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட மூங்கில் விதை வளரவே இல்லை. அந்த பேரன் விரக்தியாகி இன்னமேல இந்த விதைக்கு நான் தண்ணியே ஊத்த மாட்டேன் அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டாரு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மூங்கில் விதையிலிருந்து கொஞ்சமா செடி வெளியில தெரிய ஆரம்பிச்சது. இருந்தா கூட அந்த பேரனுக்கு சந்தோஷமே இல்லை. ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இத்தினூண்டு தான் வருது. ஆனா இந்த பக்கம் தக்காளி செடி எவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு, அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எவ்வளோ தக்காளி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ஒரே நாள்ல 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்த மூங்கில் செடி அடுத்த நாள் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரே மாசத்துல தன்னோட ஹைட்டுக்கு வளர்ந்தது மூங்கில் செடி. அதுக்கப்புறமும் வளர்ச்சி நிக்காம வளர்ந்துகிட்டே போச்சு மூங்கில் செடி. பேரனுக்கு அதை பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவங்க ஊர்ல பெரிய காத்தடிச்சு ஒரே காத்துல ஒரே நாள்ல அந்த தக்காளி செடி சின்ன பின்னமாயிடுச்சு. ஆனால் அந்த மூங்கில் செடி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. இதை பார்த்த உடனே அந்த பேரன் தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா எனக்கு புரியவே இல்லை, இவ்வளோ நாளாக தக்காளி செடி எனக்கு நல்லது பண்ணுச்சு, எனக்கு தக்காளி கொடுத்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் ஒரே ஒரு நாள் காற்றுலேயே அந்த தக்காளி செடி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த மூங்கில் செடி பலமாக நிற்குதே எப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், தக்காளி செடி சீக்கிரமாக வந்து உனக்கு நல்லது பண்ணது எல்லாமே சரிதான். ஆனால் மூங்கில் செடி இந்த ஒரு வருஷ காலமாக அந்த மண்ணுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை உருவாக்கிட்டு இருந்துச்சு. அந்த மண்ணுக்குள்ளேயே அதோட ரூட்ஸை பலப்படுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. அதனால தான் இந்த காத்தால் அந்த மூங்கில் செடிக்கு பாதிப்பில்லை. ஆனால் தக்காளி செடி அவசரமாக வளர்ந்துச்சே தவிர அதோட பேஸை ஸ்ட்ராங் பண்ணலை. அதனால தான் இந்த காத்துக்கே அந்த செடி தன்னோட உயிரை விட்டுருச்சு அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு தாத்தா பேரன்கிட்ட, இங்க பாருப்பா, நம்ம வாழ்க்கையிலையும் சீக்கிரமா ஒரு விஷயத்தை அடையணும், சீக்கிரமா ஜெயிக்கணும் அப்படின்லாம் நினைக்காம நம்மளோட பேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். நம்ம எதில் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம பேஸை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுக்கான சக்ஸஸ் தானாக வரும். நம்ம சீக்கிரமாக சக்ஸஸ் அடையணும், சீக்கிரமாக சம்பாதிக்கணும், சீக்கிரமாக லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன காற்றை கூட நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்றது உனக்கு புரியணும். அப்படின்றதுக்காக தான் நான் உனக்கு ஒரு தக்காளி விதையும் ஒரு மூங்கில் விதையும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பேரனுக்கு நல்லாவே மனசில் பதிஞ்சது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை தக்காளி செடியா மூங்கில் செடியா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டில் இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.